2 நிமிஷத்துல நீங்களே இந்த பாட்டு பண்ணலாங்க. நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க இப்படி இந்த பாட்டு நான் பண்ணேன்னு. போய் சொல்றேன், இது எந்த பாட்டும் இல்ல, இது ஒரு ராயல்டி ஃப்ரீ மியூசிக். இளையராஜா என்ன வந்து சூ பண்ண மாட்டாரு. நாங்க இப்போ ஏதோ பண்ணி கேட்கல, ஏதோ வரணும் பணம் வரணும்னு சொல்லி அது வருது இல்ல. ஒரிஜினல் இந்த பாட்டு இப்படிதான் சவுண்டா இருந்துச்சு. கேக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஆனா அந்த பாட்டுல 2-3 விஷயம் நல்லா இருந்துச்சு. சோ எனக்கு இந்த வோக்கல்ஸ் மட்டும் தேவைப்படுச்சு, அதனால இந்த வோக்கல்ஸ் மட்டும் எடுத்தேன். இது ஒரு காதல் பாட்காஸ்ட்ல நம்ம காதல் மன்னனை இன்ட்ரோடியூஸ் பண்ணாதே. இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ சொன்ன ஒரு பாடு எனக்கு வந்து ஒரு பிரைட்டான ஃபீலிங்கான இருந்துச்சு. அது அந்த மெயின் பார்ட்ல இருந்து இந்த எபிசோட் பார்த்தனும் உங்களுக்கு வாவ் இது ஒரு லைட்டான எபிசோட்ல அப்படின்னு தோணும். இதெல்லாம் இணைக்கிறதுக்கு நம்மளுக்கு பேஸ் மாதிரி ஒன்று தேவைப்பட்டுச்சு. அது இன்னும் ஒரு ஃபீலிங் மாதிரி கொண்டு வரும். இங்க ஒரு ஆம்பளை குரல் வரும்போது எனக்கு ஒரு பெண் குரல் தேவைப்பட்டுச்சு. அன்பு என்றால் என்னவென்று புரிய வைத்தவனே. இந்த லைன்ல ஒரிஜினல் தான் பாய்க்கலான்னு இருந்தேன். ஆனா ஒன்ன கேட்கும் போது இந்த வாய்ஸ்க்கு அந்த வாய்ஸ்க்கு வந்து சண்டை போட்டே இருந்துச்சு. எனக்கு சரியா சொல்ல தெரியல. ஆனா லேடி காகா மாதிரி கா கான்னு அந்த பாட்டு வருதுல, அந்த பாட்டுல ஒரு கேர்ள் வாய்ஸ் வந்து அப்படி ஃப்ளோட் பண்ணிட்டு போனோம். இந்த வோக்கல் கண்டுபிடிச்சேன், அந்த ரிதம்க்கு ஃப்ளோட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் இது சேர்த்தேன். இதெல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கும் போதுதான் இதையாவது நம்புவியா? ஐ லவ் யூ இது நீங்க கூட பண்ணலாங்க, அவ்வளவு கஷ்டம் இல்ல. நானும் அனிருத்தம் ஆளாம் போல இருக்கு.